கையளவில் உனக்கு எந்த அளவுக்கு பொருள் வேணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள் தேரணும். வெளியே தேய்ச்சி குளித்தால் கூட தூய்மையான உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெளியே கொண்டு வரணும். அதே போன்று ஒவ்வொரு பண்டிகை வரும்போது தான் உற்சாகமாக இருக்குது. உதவி பொருளாதாரம் இல்லாத கூட போராதான் செய்கிறான் பொறுப்பும் செயல்படுகிறது. உற்றார் உறவுகளையும் வந்த பாசங்களையும் அனைத்து இருந்து செய்கிறோம். எங்கே இருந்து ஓடி இருந்தால் கூட தன் தீபாவளியில் இருக்க ஒரு பண்டிகை வரும்போது கூட எங்கே இருந்தாலும் வந்து குடும்பத்தோடு வந்து குழந்தையிலிருந்து தாய் தந்தையிலிருந்து தங்கையிலிருந்து உறவினரிலிருந்து பாட்டி தாத்தாண்ட முறையிலிருந்தும் அனைத்திற்கும் அன்பு பாசம் கொடுத்து நம்ம வேண்டதை கொடுக்குறோம், சந்தோஷமாக கொடுக்குறோம், செய்கிறோம். விஞ்ஞானத்தை அந்த செல்ல பண்ண கூட நண்பர்களுக்கும் பந்தங்களுக்கும் செய்ய சென்றாண்டு போன்றது ஆண்டு இருக்காது. உழைக்க வேண்டும், உதவியோடு செயல்பட வேண்டும். உழைப்பில் தான் உயர வேண்டும். உழைப்பதற்கு மதிப்பு கிடைக்க வேண்டும். உழைப்பதாக பொருள் கிடைக்க வேண்டும். உழைப்பதாக அமைதி ஒன்று, நிம்மதி ஒன்று, உணவு உண்டாக உண்டு. அக்காலத்திலிருந்து இக்காலத்தில் வரைக்கும் தாய் தந்த வழிபாடுகளும் வழிபாடு உண்டு. இக்காலத்திலேயும் சொல்வது அனைத்தும் உலகத்தை அனைத்திற்கும் நம்ம வீட்டிலும் சரி மற்ற இடத்திலும் இயற்கை வளம் மூலம் செடி மரம் கொடி இவ்வளவு வளர்க்க வேண்டும். செடி மரம் கொடி வைக்கும்போது மழை கொடுக்கும்போது நல்ல வளமும் மன வளமும் சந்தோஷமும் பொருளாதாரம் உண்டு. மரத்தை எதை பயன்படுத்துவது? செடியை பயன்படுத்துவதும் ஒவ்வொரு வீட்டில் சுத்தம் சுகாதாரம் இல்லாமலும் பணத்துக்கும் மரத்தை என்னென்ன பயன்படுத்துகிறோம். அதே போல் உள்ளமும் தெளிவாக இருக்க வேண்டும். கடல் அலை இருக்கிறது, கரை வருகிறது, மறுபடியும் உள்ளே போகிறது. கடல் அலையிலும் அழுக்கு இருக்கிறது, ஒரே துறையை வந்து முறி தள்ளிவிடுகிறது. அதே கடல் கரையில் எல்லா உயிரினங்களும் உண்டு. அது எல்லா உயிரினங்களும் இருக்கும்போது ஒன்றுக்குள்ளே உள்ள சந்தோஷமாக இருக்கிறது. மனிதன்தான் பூமியில் வாழும்போது கூட பல எண்ணங்களும் பல எண்ண செயல்கள் ஏற்படுகிறது. நல்ல மனிதனாக இருந்தாலும் உருவெடுத்திருந்தோம், சகோதரர்கள் இருந்தோம், ஒரு அனைத்தும் நல்ல பாசமாக இருந்தது. இந்த விஞ்ஞானம் வந்த பிறகுதான் விழிகளும் தொல்லைகளையும் நாணயங்களும் போய்விட்டது. விஞ்ஞானம் வந்து அழிவு ஏற்பட்டு கொண்டது. எது உள்ளத்தை செய்யும், உள்ளத்தை எதை செயல்படணும், எதை வழிபடணும், எதை பெரிய செய்யணும்.